கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஜபத்துல கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எது உண்மையான மனம் திரும்புதல் என்ற தலைப்பின் கீழ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அது போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலையும் பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பார்க்கிறோம். மனம் திரும்புதல் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமானது என்பதை நம்ம பார்க்கிறோம். உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு தீர்மானம். நம்ம உள்ளத்தில ஒரு உணர்ச்சியினால உண்டாகிறது மனம் திரும்புதல் அல்ல, அது நம்ம உள்ளாக எடுக்கிற ஒரு தீர்மானம் தான் மனம் திரும்புதல். மனம் மாற்றம் என்பது உறுதியான உள்ளான ஒரு தீர்மானம். அப்புறம் மனம் திரும்புதலை பத்தி நம்ம எபிரேய மொழியில எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். நீகும் அப்படிங்கிற வேர்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது எபிரேய வேர்டுல. அது என்ன அர்த்தம்னா இருதயத்தில் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிற அர்த்தம். இருதயத்துல ஏற்பட்ட மாற்றம் தான் என்னது மனம் திரும்புதல். எந்த ஒரு மனுஷனும் எப்படி ஆயினும் மனம் திரும்பி தம் மண்டை வர வேண்டும் சொல்லிதான் ஏசப்பா என்ன பார்க்கறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. ஓசியா 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் என்ன குறிப்பிட்டிருக்கிறது? தேவன் எப்படி ஒரு கரிசனையா ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும், தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவர் தேவன் என்பது இந்த வசனத்துல பாக்குறோம். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நெகிழ விடுவேன்னு சொல்லி ஒரு நம்ம ஜனங்கள் மேல ஒரு கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் மனம் திரும்புவதற்கு தேவன் அநேக தருணங்களை, அநேக வாய்ப்புகளை என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். முதலாவதாக. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது மெட்டோனியா எபிரேய வேர்டுல அந்த வார்த்தைக்கு என்னன்னா பாவத்தை குறித்தும் அதன் விளைவுகளை குறித்தும் உணர்ந்து ஒரு மனுஷன் மனதிலும் செயலிலும் உண்மையான ஒரு மாற்றம் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாவத்தை குறித்தும் அதன் விளைவுகளை குறித்தும் உணர்ந்து தன்னுடைய மனதிலும் செயலிலும் உண்மையான ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அதில் நம்ம என்ன பார்க்கும்போது மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் ஒரு வரையறை வைத்திருக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:30 கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம முழு வாழ்க்கையும் மனம் திரும்புதலின் வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக எது மனம் திரும்புதல் அல்ல, எது உண்மையான மனம் திரும்புதல் பார்க்கும்போது எது மனம் திரும்புதல் அல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. ஒரு மனுஷன் கண்ணீர் சிந்தி அழுகிற ஒரு உணர்ச்சி தான் ஒரு மனம் திரும்புதல் நம்ம நினைக்க கூடாது. ரொம்ப அழுது ஒரு வெளியரங்கமான ஒரு காரியம் மனம் திரும்புதல் அல்ல. கண்ணீர் சிந்தி அழுகிற ஒரு உணர்ச்சி வசப்படும் நிலை மனம் திரும்புதல் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் உணர்ச்சி வசப்படுவதும் கண்ணீர் சிந்துவதும் நடக்கக்கூடியதுதான். ஆனா மனம் திரும்புதல் மாத்திரமல்ல, சத்தியத்தின் படியும் என்ன செய்யணும், நம்ம நடக்கிறதா ஒரு மனம் மாற்றமா இருக்கும். நம்ம வேதத்துல ஏசாவை பார்க்கும் பொழுது தனக்கு ஆசீர்வாதம் பெறவில்லை என்பது அழுது எனக்கு எப்படியாவது ஆசீர்வாதம் தாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, அழுது அவங்க தகப்பன் இடத்துல கேட்டாரு. ஆனா ஏசா மனம் திரும்பினாரா? அந்த அழுது உணர்ச்சி வசப்பட்டு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டாரு. ஆனா அவருடைய உள்ளான வாழ்க்கையில என்ன செய்யல, மனம் திரும்பல. அதே போல யூதாஸை நம்ம பார்க்கும் பொழுது யூதாஸ் தான் செஞ்சது தப்புன்னு நினைச்சாரு, மனம் வருந்தினார்களே ஒழிய மனம் மாறவில்லை. இந்த ரெண்டு பேருடைய ஏசாவும் யூதாஸை பார்க்கும் பொழுது அவங்க மனசால வருத்தப்பட்டாங்க, ஆனா உள்ளான மனம் அவங்க என்ன செய்யல, மனம் திரும்பவே இல்லை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மனம் திரும்பாது இருப்பதின் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பாவத்திலதான் பிறந்தாங்க. பாவ நிலைமையில உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தன் பிதாவையும் தன் தேவனாகிய பிதாவையும் பரலோகமாகி அவன் வீட்டையும் என்ன செய்யறான், அசட்டை பண்ணுகிறான். பாவியான மனுஷன் என்ன செய்யறான், அவனுக்கு தருணங்கள் கொடுக்கப்படும் பொழுது மனம் திரும்பாத ஒவ்வொரு பாவியும் என்ன செய்யறாங்கன்னா தன் பிதாவாகிய தேவனையும் பரலோகமாகி அவன் வீட்டையும் என்ன செய்யறாங்க, அசட்டை பண்ணுகிறான். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு படியும் என்னது, தேவனை விட்டும் பரலோகத்தை விட்டு அவங்களை என்ன செய்து தூரமாக்குகிறது. அவங்க பாவத்திலேயே செல்லுகிற ஒரு பாவினுடைய வாழ்க்கை நிலைமையை பாருங்க. தேவனை விட்டு பிரிக்கிறது, பரலோகத்தை விட்டு பிரிக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் தேவனை விட்டு என்ன செய்யறாங்க, தூரமா போய்கிட்டு இருக்காங்க. இந்த வழியில நடக்கும் பொழுது ஒரு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அவனுக்கு நிழல் முன்னாகவும் வெளிச்சம் அவனுக்கு பின்னாகவும் இருப்பதுதான் மனம் திரும்பாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஒரு நிழல் அவனுக்கு முன்பாகவும் வெளிச்சம் அவனுக்கு பின்பாகவும் இருப்பது மனம் திரும்பாத ஒரு நபரின் நிலைமையாக இருக்கிறது. இப்படி நிழல் அவனுக்கு முன்பாக இருக்கும்போது இப்படி அவன் பயணித்துக் கொண்டு இருக்கும் பொழுது போக போக அவன் நிழல் என்ன செய்யறதுன்னா நீண்ட இருள் சூழ்ந்து விடுகிறது அவனுடைய வாழ்க்கையே. அவன் எடுக்கிற ஒவ்வொரு படியும் அவனுடைய இப்படி இருளிலேயே நடக்கிற ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யறாங்க, இறுதியாக நரகத்திற்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணராமல் இருக்கிறாங்க. மனம் திரும்பாத ஒவ்வொருவரும் அவங்கள இறுதியில் அவங்களை எங்க கொண்டு செல்கிறதுனா நித்திய அழிவுக்கு அவங்களை என்ன செய்யறது, கொண்டு செல்கிறது. மனம் திரும்பாத ஒரு மனுஷன் நிழல் அவனுக்கு முன்பாகவும் வெளிச்சம் அவனுக்கு பின்பாகவும் இருக்கிறது. இப்படியே அவன் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இருளிலேயே அவங்க போகும் பொழுது இறுதியில் அவங்க எங்க செல்கிறாங்க, நரகத்திற்கும் நித்திய அழிவுக்கும் செல்வதை நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து அவங்க மனம் திரும்புவதின் நிலைக்கு எப்படி வராங்கன்னா, இருளின் பாதையில செல்கிற ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அவன் நின்று முதலாவது என்ன செய்யணும், யோசிக்கணும். அவங்க மனதை மாற்றி தன் வழிகளின் திசைகளை என்ன செய்யணும், அவங்க ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணும், மாற்றணும். நம்மளும் கடந்த கால வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தோம் எப்படி மாறினோம் என்பது உங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும். அவங்க என்ன செய்யணும், ஒரு அப்படி செல்கிற ஒவ்வொரு மனிதனும் தன் திசையை மாற்றி அந்த நிழல் என்ன செய்யணும், பின்னாடி போகவும் தன் வெளிச்சம் முன்னாடி வரும். அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியம் என்னன்னா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு ட்ரைனிங் பாயிண்ட் கண்டிப்பா வேணும். ஒவ்வொரு பாவியாக பிறந்த மனம் திரும்பாத ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ட்ரைனிங் பாயிண்ட் என்னன்னு வேணும். மனம் திரும்பணும். அவங்க நிழல் முன்னாடி இருக்கும் இப்படி சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் வெளிச்சம் பின்னாடி இருக்கிறதுல அவங்க என்ன செய்யணும், முழுமையாக ஒரு திரும்புகிற அனுபவம் அவங்க வாழ்க்கையில வேணும். அப்படி நம்ம முழுமையாக அவங்க நிழல்கள் தன் பின்புறத்திற்கு போகும்படி வெளிச்சத்திற்கு நேராக அவர்கள் பார்க்கும்படியும் எதிர்ப்புறமாக அவங்க என்ன செய்யணும், நிச்சயமாக திரும்பணும். அதுதான் ஒரு மனம் திரும்புகிற அனுபவம். 1 பேதுரு 2:9 பார்க்கிறோம், அந்த கார இருளில் இருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு திரும்ப செய்கிற தேவன். 1 பேதுரு 2:9 வாசித்து பாருங்க. அந்த கார இருளிலிருந்து என்ன செய்யறார், ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை வரவழைத்திருக்கிறார். நம்ம இருளின் பாதையில சென்று கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணி நம்மளை என்ன செய்யறார், ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு திரும்பி அந்த ஒளியின் பாதையில நம்ம நடக்க செய்கிற ஒரு அனுபவம் தான் மனம் திரும்புவதின் நிலை. இந்த காரியங்களை என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் செய்யணும். மனம் திரும்பணும், தொடர்ந்து சத்தியத்துல வளரணும். தேவனோடு ஒரு ஒப்புரவாகிற ஒரு பாவி இந்த நிலைமையிலிருந்து கடந்து என்ன செய்யணும், வெளிச்சத்தின் இடத்துக்கு திரும்ப வேண்டும். அடுத்தபடியாக மனம் திரும்புதல் என்றால் என்ன? நம்ம மனம் திரும்பாத நிலை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய எப்படி மனம் திரும்பணும்னு பார்த்தோம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஒரு 3 அர்த்தங்கள் இருக்குது. மனம் திரும்புதல், திரும்பி வருதல், திரும்பி போகுதல். இந்த 3 அர்த்தமும் அடங்குகிறது தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல், திரும்பி வருதல், திரும்பி போகுதல் என்ற அர்த்தத்துல வேதம் கூறுகிறது. மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஒரு திசைக்கு செல்வதற்கு திரும்பி வருதல், திரும்பி போகுதல் அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்கிறது. நம்ம முதல்ல பார்த்தோம், உள்ளான ஒரு மாற்றம், வெளியரங்கமான ஒரு செயல், அதுதான் மனம் திரும்புதல். உள்ளேயும் மாற்றம் நடக்கணும், வெளியரங்கமான ஒரு செயல் தான் மனம் திரும்புதல். உதாரணமாக நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 11-32 வசனங்கள் இருக்கிறது. அந்த சம்பவத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இளையகுமாரன் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இங்க இளையகுமாரனை பார்க்கும்போது தன் தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தேவனையும் பரலோகத்தையும் விட்டு செல்கிற ஒரு மனிதன் தான் என்னது, மனம் திரும்பாத ஒரு மனுஷன் பார்த்தோம். தன் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனாகிய பிதாவையும் பரலோகமாகிய தேவனுடைய வீட்டையும் அசட்டை செய்கிற ஒரு மனிதன் தான் மனம் திரும்பாத ஒரு மனிதன் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த இளையகுமாரன் வாழ்க்கையை பாருங்க. தன் தகப்பனுடைய ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டு தகப்பனையும் வீட்டையும் விட்டு என்ன தூர தேசத்துக்கு போயிட்டார். இந்த இளையகுமாரன் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் பாவத்திலும் தீய வழியிலும் செலவிட்டு இறுதியாக அவன் நிலைமையை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு, பாவத்திலும் தீய வழியிலும் எல்லாத்தையும் உலகத்துல செலவிட்டு அவன் தன் நிலைமையை ஒரு நேரத்துல உணர்கிறான். அந்த சம்பவங்கள் விரிவா சொல்ல முடியாது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அவன் தன் நிலைமையை உணர்கிற ஒரு நேரம் வருது. இந்த மனம் திரும்பாத இந்த இளையகுமாரோட வாழ்க்கையில மனம் திரும்புகிற ஒரு நிலை வருது பாருங்க. பசியில, தனிமையில, பன்றிகள் நடுவில் உட்கார்ந்து தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்கு கூட என்னது ஆகாரம் கிடைக்காமல் அப்படி தவித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த நிலைமையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு இந்த இளையகுமாரன். அந்த தீர்மானம் எடுக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு
தெரியும். அந்த தீர்மானம் என்னன்னா 18வது வசனத்துல பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32 வசனங்கள் வரைக்கும் அந்த சம்பவங்கள் குறிப்பிட்டப்பட்டு அந்த சம்பவங்கள் இருக்கிறது. 18வது வசனத்துல பார்க்கும்போது, நான் எழுந்து என்னுடைய தகப்பன் வீட்டத்திற்கு போவேன் என்று தன்னுடனே கூறிக்கொண்டான். பாத்தீங்களா, ஒரு உள்ளான மாற்றம் அவனுக்கு உண்டாகுதா? நான் எழுந்து என்னுடைய தகப்பன் இடத்திற்கு போவேன் என்று தன்னுடனே கூறிக்கொண்டான். அவன் கூறிக்கொண்டது மாத்திரமல்ல, உடனடியாக தன்னுடைய தீர்மானத்தை என்ன செஞ்சார்? இளையகுமாரன் நிறைவேற்றினார். உள்ளான ஒரு தீர்மானம் எடுத்தார், நிறைவேற்றினார். அவர் எழுந்து, அடுத்தபடி 20வது வசனம் பாருங்க, அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பன் இடத்திற்கு வந்தான். இதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். முதல்ல என்ன செஞ்சாரு? நான் எழுந்து என்னுடைய தகப்பன் இடத்திற்கு போவேன். உள்ளான மனம் திரும்புதலை பாருங்க. உடனே தன்னுடைய தீர்மானத்தை என்ன செஞ்சாரு? நிறைவேற்றினான். அவன் எழுந்து தன் தகப்பன் இடத்திற்கு வந்தான். முதலாவது ஒரு உள்ளான தீர்மானம். பின்பாவது திரும்பி பார்க்கிறார், தன்னுடைய தகப்பன் இடத்திற்கு, தன் தகப்பன் வீட்டிற்கு மீண்டும் திரும்பி போகுதல். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவருக்குள்ள நினைக்கிறது. இதுதான் ஒரு வெளியரங்கமான செயல். அடுத்து, மனம் திரும்புவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறது? மனம் திரும்புதலுக்கு உண்டான ஏற்ற வழிகள் 3 காரியங்கள் மட்டும். முதலாவது, தேவ வார்த்தையை கேட்டல். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் ஆகாப் ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். எலியா ஆகாப்ட அவங்க உணர்த்தும் பொழுது, இந்த ஆகாப் ஒரு பொல்லாத மனுஷனா இருந்தாலும் அந்த தேவ மனுஷனாக எலியாவின் வார்த்தையை கேட்ட பொழுது, அவன் அந்த இடத்துல தாழ்த்தும் போது அந்த சம்பவங்களுடைய வாழ்க்கையில நிகழாத தேவ எச்சரிப்பை கேட்ட பொழுது இந்த ஆகாப் மனம் திரும்பினதை பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். 2வது, சுயத்தை வெறுக்கணும். யோபு 42ஆம் அதிகாரம் 6வது வசனம். சுயத்தை வெறுக்கணும். யோபு தன் நிலைமையை உணர்ந்து தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். 2வது முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். 2வது சுயத்தை வெறுக்கணும். 3வது பாவத்தை ஒப்புக்கொள்ளணும். லூக்கா 15:18 பார்க்கிறோம். நம்ம இப்ப வாசிச்ச அந்த சம்பவங்கள் தான். தன் தகப்பன் இடத்திற்கு போய் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பினான். யாரு? இந்த இளையகுமாரன். மனம் திரும்புவதற்கு என்னென்ன வழிகள்? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், சுயத்தை வெறுக்கணும், பாவத்தை ஒப்புக்கொள்ளணும். இந்த 3ம் செய்யும் பொழுது மனம் திரும்புவதற்குண்டான வழிகள் காணப்படுகிறது. அப்பொழுது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். 15:32 பாருங்க, தன் சகோதரனாக இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினால் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஒரு பாவியான மனுஷன் மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்துல எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது பாருங்க. அதுபோல தேவன் நம்மளையும் கூட, பாவியா இருந்த நம்மளை மனம் திரும்பினார். இந்த மனம் திரும்புதலை ஒவ்வொருவரும் காத்துக்கொண்டு முடிவு பரிந்து தேவனுக்கு உண்மையாயிருந்து தங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். மனம் திரும்பினவர்கள் பின்வாங்கி போனவங்களை பார்க்கிறோம். அவங்கள்ட்ட உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத காரணத்தினால என்ன செய்யறாங்க? பின்மாறி போறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல நிகழாதபடி நம்ம மனம் திரும்பினதுல உண்மையாயிருந்து முடிவு பரிந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.